தமிழகத்தில் வரலாற்று சிறப்புமிக்க 2026 தேர்தல் தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளில் வென்று ஆட்சி அமைத்துள்ளது. தமிழகத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்ற தத்துவத்தை மாற்றி தமிழகத்திலும் கூட்டாட்சி அப்படி என்பதை ஒன்றை உருவாக்கி கொடுத்திருக்கிறது இந்த தமிழக வெற்றி கழகம். அவர்களுக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. தமிழக முதல்வர் மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு மக்கள் மிகவும் பாராட்டப்பட்டிருக்கிறார். அந்த சூழலில் கூட்டாட்சி தத்துவத்தில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் மற்றும் சில கட்சிகளுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸில் மதுரை மேலூர் தொகுதியில் வெற்றி பெற்ற விஸ்வநாதன் அவர்களுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராக பதவி பெற்றிருக்கிறார். மேலூர் மதுரையில் மொத்தத்தில் தமிழகத்திலேயே மாசற்ற மனிதர், மதுரையில் பிறந்த மேலூர் தொகுதியில் பிறந்த ஐயா கக்கன் அவர்கள் 10 ரூபாய் கூட ஆசைப்படாத ஒரு மாமனிதர். அந்த மண்ணில் வெற்றி பெற்ற விஸ்வநாதன், அவர் பெயரை கண்டிப்பாக காப்பாற்ற வேண்டும். கூட்டணி ஆட்சியில் அவருக்கு மந்திரி சேவை கிடைத்தாலும் காங்கிரஸில் 59 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மந்திரி சேவையில் இடம் கிடைத்தாலும் அவர் கண்டிப்பாக அந்த மண்ணின் பெருமையை காப்பாற்ற வேண்டும், தவறிவிடக்கூடாது. உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறார். கல்விக்கும் மிகப்பெரிய பெருமையை சேர்க்க வேண்டும். அவர் மதுரை மட்டுமல்ல, தமிழகமே மிகப்பெரியதாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. 10 ரூபாய் கூட ஆசைப்படாத ஐயா கக்கன் அவர்கள் பெயரை கண்டிப்பாக அவர் காப்பாற்ற வேண்டும் என்பதை மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்படுகிறது. கண்டிப்பாக அவர் பெயரை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையுடன் மதுரை மக்கள் விரும்புகிறார்கள். நன்றி, வணக்கம்.